இவங்க ஸ்கூல் போயிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் கார்த்திஸ்வரம். இன்றைக்கி ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா சரோ கிடையாது. சரோ இல்லாமல் அவங்கள நான் இன்வைட் பண்ணுறேன். சரோ ஊரில் இல்லை. அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க வீட்டுக்கு வரது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் யாருன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு விசேஷம். ஸோ அந்த வீட்டு விசேஷத்துக்காக நம்மளை வந்து கூப்பிட்றதுக்காக, இன்வைட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. என்ன சரோ இல்லாதது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவள் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவா. அவங்களே கேட்டாங்க, அக்கா என்ன பண்ணுறாங்க, அக்கா இருக்காங்களான்னு கேட்டாங்க. சரோ வந்து இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அவங்க வர முடியாதுன்னு கூட கேட்டாங்க. இல்லை, கொஞ்சம் வர முடியாத இடத்துல இருக்குது, அப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரோ இருந்து என்ன பண்ணுவாளோ, எப்படி அவங்கள பார்த்து எப்படி கவனிச்சிக்குவாளோ, எப்படி இருப்பாளோ, அதே மாதிரி நான் வந்து பார்த்துக்குவேன் அவங்கள. அவங்க வர்றாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. வந்தோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? வந்துட்டாங்க. இவங்க தான் அவங்க காருக்குள்ளே இருக்காங்க. யாருன்னு தெரியாது, வந்தால் தான் தெரியும். பாருங்கள். வாங்க வாங்க, சந்தோஷம். வாங்க வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம், வாங்க வாங்க. அக்கா தான் இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணிட்டா உங்களை. சொல்லிட்டேன். அவங்க இல்லை, அப்பவும் இடையில தான் வந்தாங்க. இவங்க ஸ்கூல் போயிட்டாங்க. அப்படியே எடுத்துருவோம். வாங்க அப்படிங்க. அக்கா வந்து வெளியூர் போயிருக்காங்க. சார் அவங்க வந்து வெளியில ஊர் போயிருக்கனால அவங்களுக்கு இப்போ சொல்ல முடியல. ஏதாவது ஃபோனில் சொல்லிட்டோம். ப்ரோ கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடணும் பாதுகாப்பு, சரிங்களா? கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். கண்டிப்பா வந்துடணும், எல்லாருமே வந்துடணும், சரிங்களா? ஓகே. சாக்லேட் கொடுறா, இனிப்பு வச்சு கொடுக்கணும். நாங்க நேர்ல போய் எல்லார் வீட்டுக்கும் பத்திரிகை கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் சரோக்காரம். அக்கா தான் சொன்னாங்க, நீங்க வந்து நேர்ல வந்து பத்திரிகை போடுங்க, நேர்ல வந்து கூப்பிடுங்க என்னைய அப்படின்னாங்க. அதனால பார்த்தா அக்கா வீட்டுல எல்லாம் போயிட்டாங்க. ஆமா, அது ஒண்ணுதான் இது. ஒரு வேலை, அதனால அவங்க ஊர்ல இருக்காங்க. கண்டிப்பா இன்னொரு வரும்போது அவங்க வீட்டுக்கு கண்டிப்பா வந்து ரூட் தெரிஞ்சிருச்சு, வீடும் தெரிஞ்சிருச்சு நமக்கு. இந்த சைடு வந்தா கண்டிப்பா நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அண்ணே வீட்டுக்கு வந்துருவோம். அடிக்கடி சொல்றாங்க நாங்க தான் வர மாட்டோம், நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் பத்திரிகை கொடுத்து நல்ல விஷயத்துக்காண்டி வீட்டுக்கு வந்துட்டோம். போமாடா, டேய் வந்துடணும். நீனும் பெரியவனே, ஆமா வந்துடலாம். கண்டிப்பா பெரியவனே சின்னவனே வந்துடணும். பாய்ஸ் வரணும் சொல்லு மாமாட்ட. வெயில் கண்ணை கூசுது பையனுக்கு. பாருங்க, இவ்வளோ வெயில் அடிக்குது எங்கள் ஊரில். கிளம்பிட்டாங்க. சரோ வந்துட்டா, ஊர்லேருந்து வந்தாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து லக்ஷரில் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ பத்திரிக்கை வந்து நான் வந்து இப்போ தான் வந்து பார்த்தேன். நேற்று வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் இல்லை அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. வீடு தேடி வந்திருக்காங்க. அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. அது வந்து தவிர்க்க முடியாத இடத்துல இருந்தேன். இன்னமும் அந்த ஒரு சோகத்திலிருந்து இன்னும் வர முடியல. தம்பிக்கு எக்ஸாம்னால தான் மாமா இங்கே இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால தான் நான் அங்கே இருந்தேன். இல்லைன்னா அவரும் எங்கள் கூட தான் இருந்திருப்பாரு. அப்போது அந்த சமயம் 2 பேருமே அங்கே இருந்தேன்னா அவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டு நாங்கள் இல்லைன்னு போயிருப்பாங்க. ஸோ வந்து இவர் இங்கே இருந்தங்காட்டி நான் இருந்தேன். இல்லை 2 பேரும் இல்லாமல் இருந்திருந்தோம். சரி, இவ்வளோ வீடு தேடி வந்து யாரும் இல்லாதப்போ ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைமே ஒரு மாதிரி இதாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா
ஃபஸ்ட் டைம் வரலான்னு வந்தோம், இப்படி இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு. அடுத்த தடவை வர்றதுக்கு அந்த இதே வராது. சரி, இந்த தடவை அடுத்த தடவை வருவாங்களா அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது யாருமே. வரணும்னு நினைக்கிறவங்க வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இந்த வழியில் தானே போகிறோம், ஒரு 8 வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைக்கலாம். ஆனால் வந்து அவங்களோட சூழ்நிலை எப்படின்னு தெரியாது. ஆனால் நாங்கள் நினைப்போம் நாங்கள் நிறைய பக்கம் நமக்கு தெரிஞ்ச இப்படி பக்கம் தானே போகிறப்ப போகிறோம், ஒரு யோசிப்போம். 8 எட்டி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் நிறைய டைம் வந்து நினச்சிருக்கோம், போயிருக்கோம். சார் ஓகே, ரொம்ப சந்தோஷம். அந்த சமயத்தில் அதாவது அவங்க மகிழனோட பால் காய்ச்சி அன்னைக்கு கரெக்டாக ஒரு கல்யாணம் மாட்டிக்கிட்டோம், தவிர்க்க முடியாத கல்யாணம். அதே மாதிரி இவங்களோட பால் காய்ச்சி அன்னைக்கு எங்களுக்கு என்ன விசேஷம் வரப்போகுதுன்னு தெரியல, என்ன மாதிரி சூழ்நிலை வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட கனவு இல்லம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குல்ல, அதோட டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. அந்த டேட்டு இந்த டேட்டு எல்லாம் சேமாக வரப்போகுதான்னு எனக்கு தெரியல. அதுக்கு போக முடியாத மாதிரி இதுக்கு போக முடியாமல் போயிருமோ என்னமோ. அந்த பத்திரிக்கை பார்த்தோன்னே நான் வந்து இவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, எப்படி என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். பிளான் பண்ணி வச்சுருக்கோம் நான். ஏன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது ஒரு சொதப்பிடுது. இதே மாதிரி இந்த வாட்டி எப்படி சொதப்புதுன்னு தெரில. ஆனால் போகலான்னு ஐடியா இருக்குது. பட் அது போக முடியாத அளவுக்கு என்ன வேலை வரப்போகுது, என்ன முக்கியமான நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கே தெரியும். கால் பண்ணி சொல்லிட்டாங்க, வீடியோ கால் பண்ணி வந்துருங்கக்கா, நாங்கள் இங்கே தான் இருக்கோம்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை வச்சுட்டு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் வந்து நான் இல்லை, சமைக்க முடியாத சூழ்நிலை. அப்புறம் வந்து மாமா வந்து கடைக்கு கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சு, ஏன்னா வீடு தேடி வந்திருக்காங்க. நம்மளோட பண்பாடு வீடு தேடி வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொடுப்போம், அதுக்கப்புறம் டீ காஃபி சாப்பாடு தான் நம்ம சைடில். அந்த மாதிரி வந்தாங்க. நான் இல்லை மாமா, வெறும் வயிற்றோட தாட்டி விட வேண்டாம், வீட்டில் வந்து ஏன்னா அத்தை வந்து பால்வாடி போயிட்டு அப்போ தான் வந்திருப்பாங்களாட்டுக்கு, எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிட வச்சு தாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் வந்து திருப்தியாக சாப்பிட்டு பத்திரிக்கையை வச்சுட்டு, ஃபஸ்ட்டு பத்திரிக்கை வச்சு தான் போய் சாப்பிட போனாங்க. சாப்பிட்டு மாமா அவங்களையும் தாட்டி விட்டுட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப நன்றி, இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனது. அடிக்கடி பேசலைனாலும் என்னைக்காவதுனால ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் தான் சந்தித்து வந்து பேசிக்கிறோம். இருந்தாலும் மறக்காமல் எங்களுக்கும் வந்து பத்திரிக்கை வந்து வச்சுருக்கீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து எல்லாமே வந்து அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, இதை பார்த்தா பேசுவாங்க அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் பழகல சில பேர் வந்து எதையுமே எதிர்பார்த்து எதுக்காகவும் வந்து பேசுகிறது கிடையாது. எங்களுக்காக எங்களை மதித்து பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதே மாதிரி தான் நீங்களும். கண்டிப்பாக வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் வந்து வந்துடுறோம். நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம். அன்றைக்கி இன்னொரு முக்கியமான டேவும் கூட, அது எப்போங்கிறது அது என்னங்கிறது சொல்கிறோம். என்ன அது இருக்குது, ஆமாம் அது சொல்கிறோம். அது அதை விட ஒரு சொல்கிறோம். ரொம்ப நன்றி லக்ஷர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. இப்போ அதுக்காக தான் நான் வந்துட்டு சரி நேற்று வந்து இன்றைக்கி வந்து ஒரு லைட்டாக வந்து இந்த வீடியோஸில் வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தோம். எல்லாருமே வந்து அந்த பால் காய்ச்சி டேட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து அவங்களே வந்து வாழ்த்திட்டு வந்து வயிறார சாப்பிட்டு நீங்களும் வந்து போங்க, ஓகேங்களா? நாங்கள் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து கீரமங்கலம் போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட் டைம். நாங்கள் புதுக்கோட்டை டைம் 2 வீலர்லேயே போயிருக்கோம். 2 வீலர்லேயே போனோம், ஸ்கூட்டிலேயே. ஆமாம், ஆனால் கீரமங்கலம் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஆனால் அந்த டேட்டா இல்லை டேட்டா அவங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் போகணும், இவங்களுக்கு எத்தனை நாள் கழிச்சு போக போகிறோன்னு தெரியல. சரி என்னென்னு பார்க்கலாம். சரி ஓகே, இந்த விளாகை வந்து முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. அப்புறம் வந்து நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிகிட்ருக்கீங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ஃபீடிங் அண்ட் நான் ஃபீடிங், காட்டன், ரயான் ரெண்டுமே இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செஞ்சு அனுப்புங்க. மறுபடியும் வந்து என்ன தப்புனா, அக்கா கலெக்ஷன்ஸ் அனுப்புங்க, ஃபீடிங் அனுப்புங்கங்கிறீங்க. அது ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படிங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டிங்கன்னா நீங்கள் இதை தான் கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ரயான் கிளாத்து, காட்டன் கிளாத்து, ஃபீடிங், நான் ஃபீடிங் நான் தெளிவாக வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு வந்து அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிட்டு ஃபீடிங்காக நான் ஃபீடிங்காக ரயானா காட்டானா அப்படின்னு வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து சொல்லிடுங்க, ஓகேங்களா? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாகவே இதுதான் எனக்கு வேலை. சரியாக என்னால் ஆர்டரே எடுக்க முடியல. அதான் நான் சொன்ன பார்த்தா வேலைக்கு ஆள் போடல, நாங்கள் 2 பேர் தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கேட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளே அடுத்த ஆள் வந்துடுறாங்க, அடுத்தது அதே கலெக்ஷன் வந்து போயிடுது. அதனால் எம்எல்ஏ வந்து வருத்தப்படுறீங்க. நீங்கள் தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நியூ கலெக்ஷனாக வந்து கொடுத்துட்ருக்கேன். நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாதனால கம்மியாக தான் நான் வந்து வாங்கிட்டுருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு கடையோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். பிளான் இருக்குது. பட் அந்த எப்போ நடக்குன்னு தெரியல. இப்போ இன்னொரு விஷயம் வந்து நடக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது நடந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பாக அதோட அப்டேட் நான் கொடுக்குறேன். ஓகே, இந்த vlog முடிச்சுக்கிறோம். பாய். பாய்.